ஆதிரா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ ப்ளஸ் வந்து ஒரு வெட்டிங் பிளானருடைய கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெளியே இந்த போர்டில் வந்து கல்யாணத்துக்கு தேவையான ஏ டு Z வந்து எல்லாமே வெளியே பார்த்து பண்ணி பக்காவாக சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த போர்ட்லேருந்து எல்லாமே நிறைய டிஸ்பிளேலேருந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் மீட்டிங். நீங்கள் பார்க்குறதில்ல நினைக்கிறேன், ரெகுலராக வந்துட்டு இருக்கேன். ஆனால் முந்தானத்து தான் ஒருத்தர் ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். ஆமாம், நீங்கள் பார்க்குறதில்ல நினைக்கிறேன். ஐ நீங்கள் பிஸி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா, நான் அடிச்சு பகிரங்கமா சத்தியம் கூட அடிக்கிறேன். அதுக்கான ஆள் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஐயோ அண்ணா, நான் சத்தியம் வேணா அடிக்கிறேன். நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது. கடைசி வரைக்கும் நான் சம்பாதிக்கிறதுல, ஏன்னா நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு தமிழ் மக்கள் எனக்கு போட்ட பிச்சைனால தான் நான் இங்க நிக்கிறேன். மக்கள் இல்லைன்னா நான் இங்க இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ள இருக்கு நினைக்கிறேன். எனக்கு இது எம்எல்ஏ சீட்லாம் வேணாம், இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க யாராவது காலேஜ் ஓனர்ஸ், ஏன்னா நிறைய கஷ்டப்படுற பசங்க நம்மள்ட்ட இருக்காங்க. ஒரு 10 ஆர்ட்ஸ் காலேஜ் சீட்டு, ஒரு 10 இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் பெரிய, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தகுதி வேணும். நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம ஒரு சாதாரண ஆள். இல்லைண்ணே, நம்ம அரசியல் நம்ம நோக்கம் கிடையாது. சத்தியமா சொல்றேன், அரசியல் நம்ம நோக்கமே கிடையாதுன்னு. அரசியலுக்கு நம்ம எண்ணமும் கிடையாதுன்னு. அவ்வளவு பெரிய ஆள் நம்ம கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத உதவி செஞ்சு மட்டும் தானே இருக்கணும். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆனா நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா நம்ம நம்மளால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணும், அவ்வளவுதானே. அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு இப்போ முழு நோக்கமே என்னன்னா, நான் நல்லா சம்பாதிச்சதான் என்னால் பண்ண முடியும். இப்போ அதுக்கு நான் நடிக்கிற படங்களுக்கு நான் நல்ல எஃபோர்ட் போட்டு நடிக்கணும். அதான் நடிச்சிட்டு இருக்கேன். அதுல நல்லா நடிச்சுன்னா சம்பளம் அதிகமாக கிடைக்கும். கிடைச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுதான். ஆமா, இல்லைண்ணா இது வரைக்கும் நான் பண்றது, இந்த செகண்ட் வரைக்கும் நான் சம்பாதிக்கிறது மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுண்ணே, கண்டிப்பா நான் பண்ணுண்ணே, எல்லாருக்கும் பண்ணுண்ணே. ஆசையா இல்லைண்ணே. நன்றி. அரசியல் பத்தி பேசுறதுக்கு எனக்கு அறிவு இல்லைண்ணே, நிறைய தகுதி இல்லை, சாதாரண ஆள். இப்போ நீங்க ஆம்புலன்ஸ்ல வழங்குறது வந்து பாத்தீங்கன்னா பாதி இது நடைமுறையில இல்லாத மாதிரி இல்லைண்ணே. இப்போ உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்கறாங்க. அந்த ஊர்ல அடிப்படை வசதியே கிடையாது. இந்த மலை கிராமத்துல என்கிட்ட கேட்கறாங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுவேன்னு கேட்கறாங்க. அப்போ நான் என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குதோ அதுக்கு தான் வாங்கி தர முடியும். அப்படிதான் செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு எஃப்சில இருந்து எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பராமரிச்சுக்கணும், அவங்க பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் வாங்கி கொடுக்கப்பட்டது. நான் வாங்கி கொடுத்த எல்லா ஆம்புலன்ஸும் வாங்கி கொடுக்கும்போது எஃப்சி எல்லாமே வாங்கி கொடுத்தா கரெக்டாக தான் வாங்கி கொடுத்தோம். ஸோ அது அவங்க மக்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். யார் என்ன வேணா சொல்லலாம், இது என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெரியும்.